இந்திரசித்தன் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மெய்யன்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய யந்திரமானது முருகப்பெருமானுடைய சிறப்புமிக்க சத்ரு சம்ஹார யந்திரமாகும். இந்த யந்திரம் கையால் எழுதப்பட்ட யந்திரம் அல்ல, இது கடையில் வாங்கப்பட்ட யந்திரம். இந்த யந்திரத்துக்குள்ள நிறைய தவறுகள், பிழைகள் உள்ளது. தயவு செய்து இது போன்று கடையில் விற்கக்கூடிய பிழையுள்ள யந்திரங்களை வாங்கி பூஜை செய்ய வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த யந்திரம் மட்டுமல்லாமல் பல யந்திரங்களில் நிறைய பிழைகள், தவறுகள் உள்ளது. உதாரணமாக இந்த சத்ரு சம்ஹார யந்திரத்தில் 4 வாயில் பகுதி, அதாவது பூபுரம், அந்த பூபுரத்துக்கு நடுவில் வேல் போட்டிருக்காங்க, அது தவறு. அந்த இடத்துல 3 கோடு வரணும். 4 பக்கமும் பூபுர ஸ்தலத்தில் 3 கோடு வரணும் அப்படிங்கிறது தான் விதி. அது இல்லாமல் இது அழகுக்காக வேல் போட்டிருக்காங்க. இது போன்ற யந்திரங்கள் எங்கேயுமே கிடையாது. கடையில் இருக்கக்கூடிய யந்திரங்கள் தவறாக இருக்கிறது. இது ஒரு விழிப்புணர்வாக உங்களுக்கு நான் கொண்டு வந்து காமிச்சிருக்கேன். அன்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய யந்திரம் புத கிரகத்தினுடைய யந்திரம். இதில் அந்த அக்ஷரங்கள் தெளிவாக தெரியல, ஆனால் நான் படித்து பார்த்தேன். உள்ள பல இடங்களில் தவறுகள், மந்திரங்கள் நிறைய தப்பாக இருக்குது. அன்பர்கள் பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு யந்திரங்களை வைத்து பூஜை செய்ய வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தயவு செய்து ஒரு உபாசகர்களை நாடி முறைப்படி கையால் எழுதப்பட்ட யந்திரங்களை வாங்கி பூஜை செய்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த யந்திரங்கள்லையும் உள்ள நிறைய தவறுகள் இருக்குது. அன்பர்கள் நல்ல முறையில் செப்புத்தகடு, வெள்ளித்தகடு, தங்கத்தகடுல யந்திரங்களை எழுதி பூஜை செய்யுமாறு அன்போடு